ஓம் சக்தி முத்தாரம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோடிங் வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸிங் கோடிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்க, அங்கே வந்து ரெட் கலரில் அம்மன் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க? ஒரு ஆங்கார தோற்றத்தில், அதே மாதிரி சிங்கத்தின் மேலே சீறி வர்ற காட்சி அளிக்கிற மாதிரி நமக்கு அளிப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்கிற பெண்களோ ஆண்களோ சிறு குழந்தைகளோ மேக்ஸிமம் வந்து ரெட் கலரை வந்து தவிர்த்து பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இனிமேலே நோட் பண்ணி பாருங்கள். அந்த ரெட் கலர் ட்ரெஸ் அணிஞ்ச அன்னைக்கெலாம் ஒரு பரபரப்போட, அதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு சின்ன சின்ன விவாதங்கள், அதாவது வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் கூட வர வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரிலாம் காட்சி அளிக்கும். ஏதோ ஒரு டென்ஷனோடு பேசுவோம், யார்கிட்டயே ஒன்று குழந்தைங்கிட்ட இருக்கும், அல்லது கணவர்கிட்ட இருக்கும், அல்லது வெளியில் வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும். அந்த இடத்துல ஒரு சின்ன விவாதங்கள், ஒரு சின்ன ஒரு மூச்சு சடைப்பு அந்த மாதிரி கூட ஏற்படலாம். இனிமேல் நோட் பண்ணி பாருங்கள். இதை நான் கட்டளை இடலை, ஒரு வேண்டுகோளாக தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து நான் கண்டிப்பாக காளி அவதாரம் எடுத்தே ஆகணும், நான் ஆங்கார தோற்றத்தில் சாமியை கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு அம்மாவுக்கு முழுமையாக உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். அவங்க ஆங்கார தோற்றத்தில் நீங்கள் நினச்ச ஒரு தோற்றத்தில் உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க.